வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் தாங்க செஞ்சுருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு. இது கூட வந்து நம்ம வந்து ஊறுகாய் தொட்டுக்கு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்பயும் போல் முட்டை தான் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருந்தேன், 2 பெரிய வெங்காயம், 5 வெள்ளைப்பூடு, அது பொடிசாக கட் பண்ணால், 1 முட்டை, 1 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு 1 வரமிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துட்டு, அது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடு அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி ஒரு லைட்டாக வந்து சால்ட்டு அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க விட்டு இது கூட போடுற மசாலா 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம வந்து காரத்துக்கு தக்கன போட்டுக்கரலாம். என் பசங்க காரம் அதிகமாக சாப்பிடாது, அதனால தான் நான் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூளும் 1 வரமிளகாயும் போட்டேன். நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நான் ரொம்ப பெருசாக வெட்டிடாமல் இந்த அளவுக்கு பொடிசாக வெட்டி நல்லா நம்ம வந்து வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிரும். ஏன்னா கத்திரிக்காய் டக்குன்னு நம்மளுக்கு மசிஞ்சிரும். நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு மசிச்சு கொடுத்துரும். நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுட்டுட்டு நல்லா அழகாக ரவுண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு அந்த குழிக்கில் வந்து நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டை அதையும் ஊற்றணும். முட்டையை ஊற்றின உடனே நம்ம வந்து கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டையை கிளறி விடுவோம். நம்மளுக்கு வந்து அந்த முட்டை வந்து நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். அந்த கத்திரிக்காயோடையே நம்மளுக்கு வந்து உதிரியாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கிண்டி விட்டுக்கு இருக்கையிலேயே சட்டி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிச்சு. காரணம் என்னென்னா, நான் ஒத்த கையில் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துக்கிருந்தேன், அதனால் என்னால் சட்டியை பிடிக்க அதனால் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யாரும் வந்து இது நினைக்காதீங்க. அதோடு நம்ம அழகாக வந்து சாதத்தை ஒன்றோட ஒன்றா நல்லா பெரட்டி விட்டு அது கூட ஒரு கொத்துக்கு புதினா மல்லியும் போட்டு லஞ்ச் பாக்ஸில் கட்டி ஒரு முட்டையை வச்சு கொடுத்து விட்டேன். சாப்பாடு நானும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கும் இதே மாதிரியா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கத்திரிக்காய் பிடிக்காத பிள்ளைலாம் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.